உலக சாந்திக்குள்ள ஜீவிதம். விஷ்ணு சிரசா இருக்கின்ற ஆகாயத்தில் உறைந்திருக்கின்ற சுக்கிலமான மனமே விஷ்ணு. விஷ்ணு அனந்த சயனாயிருக்கிறார். ஆதி அந்தம் உள் வெளி என்ற நிலைமைகள் இல்லாமல் இருக்கின்ற அதி உன்னத்த நிலையாகும் அனந்த சயனம். அதாவது மனம் சலனமின்றி தம் சொந்த இடமான ஜீவனில் லயித்து தன்மயமாயிருக்கின்ற நிலைமையாகும். விஷ்ணுவிலிருந்து உலகம் உண்டாயிற்று. விஷ்ணுவா இருக்கின்ற மனம் விஸ்வத்தை ஆளுவதால் விஸ்மர்மன் என பெயர் உண்டாயிற்று. விஷ்ணுவின் 4 கைகள் சப்தத்தை கேட்கவும் உண்டாக்கவும் காரணமான செவி. பரமாத்மா இருக்கின்ற விஷ்ணுவுடைய ஒரு கை, சக்கரம் போல சுழகின்ற மனிதனாகிய கண்கள் மற்றொரு கை. கதை என்பது கொதித்து கொண்டிருப்பது, அதாவது மேலும் கீழும் சுவச்சமாக நடந்து கொண்டிருக்கின்ற வாயுவின் போக்குவரத்திற்கு ஏதுவாயிருக்கும் மூக்கு. இன்னொரு கை பத்மம், அதாவது தாமரை. ஜீவசக்தியான வாயுவே வெளியே வந்த பொழுது நான் என்ற அகங்காரமான தாமரை உண்டாயிற்று. அசாரமான தான் ஆகாயமான போது அது தாமரையான இருதய கமலமாகின்றது. அது வாயின் வழியானதால் அந்த வாய் மற்றொரு கையாகும். பிரம்மா தமோ குணமானதால் ரஜோகுணத்தால் பிரம்மா திருஷ்டிக்கிறது. அதாவது விசும்பரம்பரமா இருக்கின்ற விஷ்ணுவே ரஜோகுணம். கிரீடம் மகுடம் முதலியன ராஜாக்களுக்கான உள்ளன. அதனால்தான் ராஜகுணமாய் விஷ்ணுவாய் மனமாய் இருக்கின்ற சுக்கிலத்தால் அகங்காரமான பிரம்மா சம்யோகம் எனும் செயலால் மேற்கூறிய வழியில் திருஷ்டிக்கின்றார். இதனால்தான் ராஜோ குணத்தால் பிரம்மா திருஷ்டிக்கின்றார் என்று கூறப்படுகிறது. விஷ்ணு ரஜோகுணமே ஆம். சாத்வீக குணத்தால் விஷ்ணு காப்பாற்றுகின்றார். எவ்விதமெனில் சாத்வீக குணம் என்பது சிவனாயிருக்கின்ற ஜீவனை, அந்த ஜீவன் தான் காப்பாற்றுகின்றது. ரஜே குணமாயிருக்கின்ற விஷ்ணுவான மனத்திலிருந்து உற்பத்தியான பூதமாயிருக்கின்ற அகங்காரத்தை சாத்வீகமாக இருக்கின்ற ஜீவன் ரட்சிக்கின்றது. அது எவ்விதம் என்றால் மனமான ரஜே குணம் சம்யோகத்தால் அகங்காரமாயிருக்கின்ற இக்காணுகின்ற ஜடத்தை திருஷ்டிக்கிறது. அந்த ஜடத்தை சாத்வீகமாக இருக்கின்ற ஜீவன் ரட்சிக்கிறது. ஜீவனாய் சாத்வீகமாக இருக்கின்ற சிவனிலிருந்து மனம் உண்டாயிற்று. ஆகவே சாத்வீகத்திலிருந்து ராஜாசம் உண்டானதாக சொல்லுவது. தம குணத்தால் ருத்ரனாகிய சிவன் அழிக்கின்றான். அதாவது சாத்வீகமாய் ஜீவனாய் வாயுவாய் தேஜா இருக்கின்ற வஸ்துவே சிவன். ருத்ரன் என்பதில் ரு தேஜஸ், அதுவே அக்னி. அந்த தேஜஸான அக்னி திரவமாக ரூபமாக உருகி அழிகிறது. அதுவே ருத்ரனாகும். அதற்கு காரணம் சமய குணமாயிருக்கின்ற அந்த காரம் ஆகும். அதுவே அகங்காரம். அந்த அகங்காரத்தால் ஜனங்கள் தன்னை தான் அறியாமல் அது வேண்டும் இது வேண்டும், நான் திரேஷ்டன் ஸ்தானி என்று இப்படியும் இல்லாமல் துராபிமானத்தால் மோகந்தக்காரர்களாகி ஜீவனாய் தேஜாய் இருக்கும் வஸ்து திரவகம் ரூபமாகி அதே அதோகதியாய் ஜனங்கள் அழிகின்றார்கள். இதுவே சிவன் ருத்ரனாய் விளங்கி சம்ஹாரம் செய்வதென்று சொல்வது. சாத்வீகம் என்பது ஜீவனான சிவனும், ராஜசம் என்பது சாத்வீகமாயிருக்கின்ற ஜீவனிலிருந்து உண்டான மனமான விஷ்ணுவும், தாமசம் என்பது ராஜமாய் இருக்கின்ற மனத்திலிருந்து உருவான அகங்காரம் என்றும் பிரம்மாவும் ஆகும். மும்மூர்த்திகளான 3 குணங்களும் ஒன்றாய் சேர்ந்து உற்பத்தி ஸ்தானமான ஆகாயம் என்ற பிரம்மந்திரத்தால் எப்பொழுது லயிக்கின்றதோ அப்பொழுது முக்ரணகதியாய் விலகி குணதீதனாய் மோட்சம் அடைகிறது.